ஒரு 39,000 ரூபாய்க்கு இந்த விவோவோட V60ல அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து என்ன ஏரியாவில் சொதப்பியிருக்காங்க, எந்தெந்த ஏரியாவில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம அந்த ஹை பட்டனு சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த பாக்ஸ்க்குள்ளே போனோம்னா இங்கே உங்களுக்கு விவோவோட V60 கிடச்சிரும். இது இல்லாமல் வழக்கமாக வர மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல பேக் கவர் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைப் A to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. 90 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் கிடச்சிரும். சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவ் பண்ணுறதுக்கான பின்னு எல்லாமே காமனான விஷயம் தான். அடுத்து இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு அப்படியே இதோட டிஸ்பிளே சைடு வரும்போது ஒரு குறை இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தலாம். இங்க உங்களுக்கு 4 பக்கமும் வளைவான கர்வ் இருக்கிற மாதிரி ஒரு குவாட் கர்வ் டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த போன்ல உங்களுக்கு டிஸ்ப்ளேல பிரைட்னஸ் லெவல் இன்டோர்ல செக் பண்ணும்போது அவுட்டோர்ல செக் பண்ணும்போது நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்ப்ளே குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இங்க உங்களுக்கு 4K HDR கான்டென்ட்டும் வாட்ச் பண்ண முடியும். அப்ப என்னதான்பா குறைன்னு கேக்குறீங்களா? இந்த போன்ல உங்களுக்கு ஃபுல் HD டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க லான்ச் பண்ணிருக்க இந்த பிரைசிங்க்கு ஃபுல் HD டிஸ்பிளேக்கு பதிலாக ஒரு 1.5K பேனல் யூஸ் பண்ணியிருந்தா இன்னுமே ஒரு காம்படிட்டிவாக இருந்திருக்கும். அதை விவோ கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கிடச்சிரும். இங்கே உங்களுக்கு டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதில் எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்ததாக இதோட இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி கேட்கும்போது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா அக்யூரேட்டாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா அக்யூரேட்டாக வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைட் போகும்போது இங்கே உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸிங்க்கு இது ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. இதோட பெட்டரான ப்ராசஸர் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது. பட் மல்டி டாஸ்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் கண்டிப்பாக உங்களுக்கு குறை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. ஆனால் கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது BGMI மாதிரியான கேம்ஸில் உங்களால் 90 FPS சொல்லியும் விளையாட முடியும். ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. முக்கியமாக இந்த மாதிரி கேம் விளையாடும் போது பெரிய அளவுக்கான ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். அடுத்ததாக இந்த பெஞ்ச்மார்க் சைடு வரும்போது ஆன்டிடூல அரௌண்ட் 1.2 மில்லியன் வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. தெர்மல் த்ராட்லிங்கோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இதே ப்ராசஸரோட வர இந்த விவோ T4 ப்ரோல எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சு. ஆனால் V60ல தெர்மல் த்ராட்லிங்கில் கொஞ்சம் சொதப்பல் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பெஞ்ச்மார்க்லாம் விட்டுட்டு அப்படியே இந்த ஸ்டோரேஜ் சைடு போறோம்னா அங்கேயும் ஒரு பயங்கரமான சொதப்பல் பண்ணியிருக்காங்க. 35,000 ரூபாய்க்கு மேலே லான்ச் பண்ணிட்டு இன்னுமே UFS 2.2 சப்போர்ட்டோட சேர்த்து LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா 2025ல லான்ச் ஆகிற இந்த மாடலுக்கு ஒரு குறையா தான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் UFS 3.1 UFS 4.0 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கணும். அதையும் இங்கே விவோ மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட பேட்டரி சைடு வரும்போது ஒரு சில நல்ல விஷயம் இருக்கு, இன்னும் ஒரு சில குறையும் இருக்கு. அதில் முதலாவது நல்ல விஷயம் என்னன்னா இங்கே உங்களுக்கு 6500 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதில் முக்கியமாக 50 நிமிஷம் சார்ஜ் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் வரலியமான டைம் மட்டும்தான் எடுத்துக்குது. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 45 நிமிஷம் வரலியமான டைம் எடுத்துக்குது. இது கண்டிப்பாக நல்ல சார்ஜிங் ஸ்பீட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதோட பேட்டரி லைஃபை பற்றி பேசும்போது எனக்கு வெறும் 8.25 மணி நேரம் வரலியமான SOT தான் கிடைச்சிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இப்போ ரீசெண்டாக வந்த இந்த Origin OS 6ல தான் இந்த பேட்டரி கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா விவோ இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். கூடிய விரைவில் அதை செய்வாங்க நான் நம்புறேன். இப்போ இந்த பேட்டரியிலேருந்து இதோட டிசைன் சைட் போகும்போது இங்கே உங்களுக்கு ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வெயிட் இருக்கிற மாதிரி நான் கையில் வச்சிருக்க இந்த ப்ளூ கலரில் 205 கிராம் வரலியமான வெயிட் இருக்கு. இங்கே உங்களுக்கு கிளாஸ் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே கோல்டு கலர் வேரியன்ட்லையும் உங்களுக்கு பேக்கில் கிளாஸ் கிடச்சிடும். ஆனால் கிரே கலர் போகும்போது உங்களுக்கு பிளாஸ்டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததா இங்கே சைட் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் IP69 ரேட்டிங் இருக்கிறதுனால தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்தா ஓரளவுக்கு காப்பாற்றிடலாம். அப்புறம் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டைமண்ட் ஷீல்டு கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வழக்கமாக வர மாதிரி இந்த பின்னாடி உங்களுக்கு ஆரா லைட்டில் இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதோட பிரைட்னஸ் லெவலையும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதோட முக்கியமான ஏரியாவான கேமரா சைடு வரும்போது பின்னாடி உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல மெயின் சென்சாரோட 3x பெரிஸ்கோப் செட்டப்பும் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்புறம் மூணாவது இருக்கிற 8 MBக்கான அல்ட்ரா வைடு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுல மெயின் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ், டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச், கலர்ஸ் ஆஸ்பெக்ட்ல நல்லா கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சார்ல எடுக்கிற போர்ட்ரேட் இமேஜஸ்லயும் நல்ல டீடைல்ஸ் உங்களால எதிர்பார்க்க முடியும். அதோட சேர்த்து இந்த பெரிஸ்கோப் லென்ஸ் வழியா எடுக்கிற போர்ட்ரேட் இமேஜஸ்லயும் நல்ல குவாலிட்டி இமேஜஸ் உங்களால பார்க்க முடியுது.
முடியுது. இது மட்டும் இல்லாம இந்த Zeiss கொலாபரேஷன் இருக்கிறதுனால இந்த போனுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா உங்களுக்கு நிறைய பூக்கா ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முக்கியமா இதோட வீடியோ ரெக்கார்டிங் சைடு வரும்போது இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே உங்களுக்கு 4K 30 FPS கொடுத்துருக்காங்க. ஆனா இதோட ரெக்கார்டிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நீங்களே பார்த்து சொல்லுங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது இங்கேயுமே உங்களுக்கு 50 MB கான சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட அவுட்புட் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இதுல போர்ட்ரேட் இமேஜஸ்லயும் டீடைல்ஸ் நல்லாவே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அடுத்ததா இதோட டுவல் ஸ்பீக்கரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது இந்த பிரைசிங்க்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்ல லவுடரான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாம இங்க நெட்வொர்க் சைடு வரும்போது இங்க உங்களுக்கு Wi-Fi 6 கிடைச்சிரும். ப்ளூடூத்தோட 5.4 வெர்ஷன் கிடைச்சிரும். இதை விட முக்கியமா உங்களுக்கு IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கிறதுனால அதை ரிமோட்டாவும் யூஸ் பண்ண முடியுது. அப்புறம் உங்களுக்கு NFC சப்போர்ட் கொடுக்கிறதுனால கார்ட்லெஸ் பேமெண்ட்லாம் ஈஸியா பண்ண முடியும். இப்ப கூகுள் வாலெட் இந்த மாதிரி இடங்கள்லயும் ஈஸியா கார்டு ஆட் பண்ணி பே பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. தென் 11 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் நெட்வொர்க் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இது மட்டும் இல்லாம இதோட சாஃப்ட்வேர் சைடு வரும்போது FunTouch OS 15ல தான் அது ரன் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா வந்த Origin OS 6 அப்டேட்ல உங்களுக்கு நிறையவே சேஞ்ச் வந்திருக்கு. முக்கியமா காலங்காலமா விவோ மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல காலம் இப்பதான் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த Origin OS 6 அப்டேட்ல உங்களுக்கு லாக் ஸ்கிரீன்ல நிறைய தீம்ஸ் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபாண்ட்டையும் ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. கண்ட்ரோல் சென்டர்ல உங்களுக்கு அந்த கிளாசி ஃபினிஷ் கிடைக்குது. வால்யூம் பட்டனும் வெர்ச்சுவலா உங்களால இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம நிறைய குட்டி குட்டி சேஞ்சோட சேர்த்து இந்த Origin ஐலாண்ட்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு இது பத்தி தனியா ஏதாவது ஒரு வீடியோ வேணுமா அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இப்போதைக்கு இந்த Origin OSல கம்ப்ளைண்டா இருக்கிறது பேட்டரி லைஃப் தான். அதை கூடிய விரைவில் விவோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். அப்புறம் அடிஷனலா உங்களுக்கு 4 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலா இந்த பிரைஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மறக்காம இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலினா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பட்டனு லைக் பட்டனு எல்லாத்தையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு 39,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்தடுத்து போகும்போது 40,000 ரூபாய் தாண்டி போகிற சூழல் தான் இருக்கு. ஆனா இந்த பிரைஸ் பாயிண்ட்டை இந்த போன் ஜஸ்டிஃபை பண்ணுச்சான்னு கேட்டா ஜஸ்டிஃபை பண்ணலப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இங்க இருக்கிற இதோட பெர்ஃபார்மன்ஸும் இதோட டிஸ்பிளேவும் இருக்கு. ஆனா எங்க ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்கன்னா கேமரால உங்களுக்கு Zeiss கொலாபரேஷன்னால நிறைய அடிஷனல் லென்ஸ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 50 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா ரொம்பவே நல்லாவேவும் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த கேமரா அப்டேட்காக நீங்க 10,000 ரூபாய் அதிகமா கொடுத்து இந்த விவோவோட V60 வாங்குவீங்களா, இல்ல கொஞ்சம் கேமரால டவுன் கிரேடா இருந்தாலும் பரவாயில்ல இதே ஃபீச்சரோட எனக்கு விவோவோட T4 Pro 25,000 இருந்து 30,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா அதை சூஸ் பண்ணுவீங்களா?